ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், திருமறையில் அடிக்கடி பவுலுடைய நிருபங்களில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஐ ஆம் வாட் ஐ ஆம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நாம் யாராய் இருக்கிறோமோ அவராய் நம்மை வெளிப்படுத்துவதில்லை, யாராய் இல்லையோ அவராக நம்மை வெளிப்படுத்துகிறோம். புரியும் நினைக்கிறேன். பல நேரங்களிலே நாம் யாராய் இருக்கிறோமோ அவராக நம்மை வெளிப்படுத்துவதில்லை, யாராய் இருக்கக்கூடாதோ அவராக நம்மை வெளிப்படுத்துகிறோம். அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தால், ஒரு பிரபலமான ஒருவரை, ஒரு ஊழியரை அவள் பின்பற்ற விரும்புகிறார்கள். அவரைப் போலவே உடை, அவரைப் போலவே அந்த பேச்சு, அவரைப் போலவே செயல்பாடு, எல்லாம் அவரைப் போலவே. அது அவசியமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அவராகவே நீங்கள் இருங்கள், தேவன் உங்களை பயன்படுத்துவார். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இல்லாத ஒன்றை இருப்பது போல நாம் நடித்து காண்பிக்கிறோம். அது அவசியம் இல்லாத ஒன்று. இந்த நாளில ஒரு 13 காரியங்களை, இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். ஒரு 13 காரியங்களை, ஐ ஆம் வாட் ஐ ஆம், நான் யாரா இருக்கிறேன் என்பதை பவுலடியான் சொல்லுகிறார். இது உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 27, 23. அதாவது அவர் யார் என்றால், அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர். இந்த நாளினுடைய செய்தி சற்று ஆழமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். ஹூ ஐ ஆம், நான் யார்? இன்றைக்கு அநேகருக்கு அந்த ஒரு பெரிய கேள்வி, நான் யார் என்பதே புரியவில்லை. முதலாவது, நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எனவேதான் ஏசாயா சொன்ன ஒரு வார்த்தை, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஒரு மனிதன் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியும் போது தன்னை அறிந்து கொள்ளுவான். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், நம்மையும் அறிவதில்லை, நம்மை படைத்தவரையும் அறிவதில்லை. அதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே. வி திங்க் மோர், அதிகப்படியான ஒரு எண்ணம். சில பேருக்கு ஒரு தாழ்மையின் எண்ணம், நான் ஒன்றுமில்லை, இரண்டுமே தவறு. திருமறை சொல்லுகிறது, நீங்கள் யார் என்பதை முதலாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். ஒரு 13 குறிப்புகளை பவுலடியான் சொல்லுகிறார். தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகருக்கு துக்கமான ஒரு விஷயம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இல்லாத ஒன்றை இருப்பது போல் நடிக்க வேண்டாம். என்னிடத்துல பலர் கேட்பார்கள். ஒரு முறை என்னிடத்துல ஒருவர் கேட்டார், ஐயா, நீங்கள் ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு வர வேண்டும். அடுத்தவர் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் பெயரெல்லாம் சொல்லுவீர்களா? நான் சொன்னேன், அது தவறா சரியா என்று தெரியவில்லை. நீங்கள் சொன்னால் நான் சொல்லுவேன். அவருக்கு எண்ணம் என்னவென்றால் பெயர் சொல்ல வேண்டும். அது ஒரு சிலருக்கு அந்த வரங்கள் இருக்கலாம், கிருவில் இருக்கலாம். ஆனா எல்லாரும் பெயர் சொல்லி அழைக்கிற ஊழியம் எல்லாருக்கும் இல்லை. முதலாவது, யூ மஸ்ட் நோ வாட் பொட்டன்ஷியல் யூ ஹேவ். உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது. ஊழியங்களை கூட பாருங்களேன், எல்லாரும் பிரம்மாண்டமான சபை கட்டுகிறார்கள், 200 கோடி 300 கோடி. இவரும் விரும்புகிறார். முடிவு என்னவென்றால், துக்கம், கண்ணீர், வேதனை, வெட்கம், அவமானம். கடைசியிலே ஊழியத்தை விட்டு அவர் போய்விடுகிறார். துக்கமான ஒன்று. பவுலடியான் சொல்லுகிறார், தான் யார் என்பதை, அதாவது தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். நீங்கள் தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போது ஆண்டவர் உங்களை என்னை ஆட்கொண்டார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த இளம் பிராயத்திலே, என்னுடைய 17 வயதிலே தேவனை ஆட்கொண்டார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை கொண்டு வந்தார். என்னை ஆட்கொண்டவர். த ரீசன் ஃபார் தட், தேவன் உங்களை என்னை ஆட்கொண்டதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அவர் குறிக்கோள் இல்லாமல் யாரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இங்கே ஒரு அருமையான தமிழ் வார்த்தை, என்னை ஆட்கொண்டவர். இதைத்தான் பக்தன் பாடுகிறார். என்னை ஆட்கொண்ட இயேசு, நான் யார், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுவேன். முதலாவது, த ரீசன் ஃபார் யூ. உங்களை ஆட்கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் தேவன் யாரையும் ஆட்கொள்வதில்லை. ஒரு அழைப்பு மேலானது, ஒரு அபிஷேகம் மேலானது, ஒரு தெரிந்து கொள்ளுதல் மேலானது, உங்களுக்குள் இருக்கிற கிருபைகள் மேலானது. அது யாருக்கும் இல்லை. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். இது எத்தனை பெரிய காரியம். அடுத்தவர் சொல்கிறார், அடுத்து
நான் சேவிக்கிறமான தேவதூதனார் ராத்திரியிலே என்னிடத்துல வந்து நின்றார். இதை நான் சற்று ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். ஐ ஆம் வாட் ஐ ஆம். அது முதல் வார்த்தை என்னவென்றால், ஐ ஆம் whom ஐ சர்வ். நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று கவனிக்க வேண்டும். நான் சேவிக்கிறவான என்னை ஆட்கொண்டவரை நான் சேவிக்கிறேன் நன்றாய் கவனிக்க வேண்டும். பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ ஒரு தனி நபருக்காகவோ துதிப்பாட அல்ல. இந்த எல்லாரும் பிடித்தான் ஏதோ ஒரு நபருக்காக இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆட்கொண்டவர் நீங்கள் யார்? whom you serve. என்னை ஆட்கொண்டவர், என்னை ரட்சித்தவர், என்னை பாவத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் என்னை விடுவித்தவர், அவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். இந்த உணர்வு என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும்படி மிக தாழ்மையாக கேட்கிறேன். ஐ எம் நாட் சர்விங் எ மேன். ஒரு இயக்கத்திற்காக அல்ல, ஒரு தனிநபருக்காக அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல. என்னை ஆட்கொண்டவர், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை ஆட்கொண்டவர். முதலாவது, யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். நீ யார் தெரியுமா? அதாவது அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, ஐ ஆம் வாட் ஐ ஆம். அதாவது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை whom ஐ சர்வ். சின்ன கேள்வி, யாருக்கு ஊழியம் பண்றீங்க? மனுஷனுக்கா? ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறார், என்னை கட்டாயப்படுத்தி ஊழியத்துக்கு அழைத்தார், நான் கடனாளி ஆகிவிட்டேன். யோசித்து பாருங்கள், யாருக்கு ஊழியம் பண்றீங்க? வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களுக்கும் சொந்தக்காரராகிய வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, அவருக்கு நீங்க ஊழியம் பண்றீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த செய்தியை நான் கொரிய தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். இந்த கொரிய தேசம் ஒரு காலத்திலே ஜப்பானியுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. வறுமை, ஏழ்மை, இல்லாமை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வானளாவிய பிரம்மாண்டமான சபைகள், வானளாவிய கூட்டங்கள், திரளாய் ஜனங்கள். அதிகாலை ஜெபத்திற்கு 1000க்கு மேற்பட்ட மக்கள் வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், they know whom they serve. அவர் யாரை சேவிக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். எனவேதான் பக்தன் பாடினான், யாரை நீ சேவிப்பாய்? நீ யாரை சேவிக்க தெரியுமா? உங்களை ஆட்கொண்டவர். அந்த வசனம் சொல்லுகிறேன், நான் சேவிக்கிறவருமாகிய. தமிழே சேவிப்பது என்ற வார்த்தை இருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை whom I serve. நீங்கள் சேவிக்கிற ஒருவர், உங்களை ஆட்கொண்டவர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்கள் ஜாதியிலும் வம்சத்திலும் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது குறிப்பு, அது சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் அறிய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், இரண்டாவது வார்த்தை கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல். நீங்கள் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, நீங்கள் யார்? நீங்கள் யார் என்பதை கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை இல்லை. நீங்கள் யார் நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் crucified with Christ. இன்னும் வாழ்க்கை மாறவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை, சுபாவங்கள் மாறவில்லை, பேச்சு மாறவில்லை, நடைகள் மாறவில்லை, உடைகள் மாறவில்லை. இன்றும் அதே வாழ்க்கை இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, திருமறை சொல்லுகிறது, நீங்கள் யாரின்? முதலாவது, யூ ஆர் கால்ட் டு சர்வ். இரண்டாவது, யூ ஆர் crucified with Christ. நீங்கள் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நான் அவரோடு கூட பிழைத்திருக்கிறேன். அதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை இந்த வார்த்தை வருகிறது, பிழைத்திருக்கிறேன். அடுத்து அவர் பிழைத்திருக்கிறார், அடுத்து பிழைத்திருக்கிறேன், அடுத்து பிழைத்திருக்கிறேன். ஒவ்வொரு இந்த வசனத்தை பாருங்கள், பல முறை வருகிறது. பிழைத்திருக்கிறேன், அடுத்து பிழைத்திருக்கிறார், அடுத்து பிழைத்திருக்கிறதோ, அடுத்து பிழைத்திருக்கிறேன். திரையிலே வசனத்தை பாருங்கள். ஒரு முறைக்கு பல முறை இந்த வார்த்தையை பவுலடியான் சொல்லுகிறார். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனியுங்கள், நான் அவரோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சிலுவை குறித்து ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் crucified with Christ. நீங்கள் அன்பானவர்களே, ஒரு சின்ன கேள்வி, சிலுவை அறையப்பட்டிருக்கிறதா? உடைய ஆசைகள், உடைய விருப்பங்கள் அறையப்பட்டிருக்கிறதா? who you are. முதலாவது சொன்னேன், நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஐ ஆம் crucified with Christ. கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டவர்கள். பழைய கோபம் போல, பழைய மூர்க்கம் போல, பழைய எதுவுமே போல. ஆனால் சொல்லிக் கொள்ளுகிறோம், நான் மனம் மாறிவிட்டேன். இல்லை, நீங்கள் பவுல் சொல்லுகிறார், ஐ ஆம் crucified. சொன்னேன், ஐ ஆம் called to serve.
இரண்டாவது, நான் இதற்காக நான் அழைக்கப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட. மிக கடினம். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தும் இன்னும் அந்த குணம் மாறவில்லையே, சுபாவங்கள் மாறவில்லையே, பேச்சு மாறவில்லையே. மூன்றாவது குறிப்பு, நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 1:16 அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். அப்படியானால் திரும்ப அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். காரணம் என்னவென்றால் அது ரட்சிப்பு உண்டாவதற்கான தேவ பலன். இட்ஸ் காட்ஸ் பவர். என்ற மூன்றாவது குறிப்பு, நீங்கள் யாரும் புரிந்து வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் வெட்கப்படேன். உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், உங்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த விடுவதே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, திரு சொல்கிறேன், சுவிசேஷத்தை குறித்து இன்றைக்கு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லவே ஒரு பயம். மீட்கப்பட்டவன் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க மாட்டான். எவன் ஒருவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறானோ அவன் தான் மீட்கப்பட்டவன். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எங்கு பார்த்தாலும் திரளான கூட்டம் போகிறார்கள். திருச்சபை நிரம்பி வழிகிறது. ஜெப முகாம்கள், நிறைய கருத்தரங்குகள் உண்மைதான். ஆனால் ஒவ்வொருவரும் அந்த சுவிசேஷத்தை அறிவித்திருப்பார்னால் இந்தியாவே இன்றைக்கு கிறிஸ்துமயமாயிருக்கும். நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருப்பதற்கு காரணம், என்னோடு கூட படித்த பள்ளி மாணவர் சொல்லித்தான் நான் இந்த இயேசுவை அறிந்தேன். ஒரு சபைக்கு போய் அல்ல, ஒரு கூட்டத்திற்கு போய் அல்ல, ஏதோ ஒரு படைமுயற்சி அல்ல. நான் இன்றைக்கு ஊழியக்காரனாக இருப்பதற்கு காரணமே, என்னோடு கூட பள்ளியிலே படித்த ஒரு இந்து மாணவர், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாகத்தான் இன்றைக்கு நான் ஆண்டவர் அறிந்தேன். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதாவது நீ யார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்டவன். பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. சின்ன கேள்வி, உங்கள் அலுவலகத்திலே, உங்கள் குடும்பத்திலே, எதிர் வீட்டிலே இன்றைக்கு ஆகிலும் தேசம் சொல்லியிருக்கிறீங்களா? உலகத்திலேயே ஊழியம் செய்வதற்கான சரியான இடம் இந்தியா தான், வேறு எங்கும் இல்லை. மக்களை பார்க்க முடியாது. எப்பக்கம் திரும்பினாலும் மக்கள் கூட்டம் திரளாய் அலையாய் ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய தெருக்களிலே பார்க்கிறோம். ஒரு நடிகரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் ஓடுகிறார்கள். என்பது பிள்ளையை, நீ வெட்கப்பட வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், தேவையில்லை. ஆண்டு சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை. சமீபத்தில் நான் வெளிநாட்டிற்கு போகும்போது, அதாவது இந்த இமிகிரேஷன்ல ஒரு சின்ன கேள்வி, என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியம் ஸ்டீஃபன், அப்படித்தான் என்னுடைய பெயர் இருக்கிறது பாஸ்போர்ட்ல. இந்த பெயர் இருக்கும்போது நீங்கள் ஏன் கிறிஸ்தவனாய் மாறினீர்கள்? ஒரு அறையில வைத்து 1 மணி நேரம் விசாரணை. கடந்த 1 மாதத்திற்கு முன்புதான் 1 மணி நேரம் விசாரணை. இந்த பெயர் இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்தவனாய் மாறினீர்கள். அது அவசியமான கேள்வி என்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் ஏன் மாறினேன், ஏன் இந்த வேலைக்கு வந்தீர்கள், அதையும் நான் காரணங்களை சொன்னேன். நண்பதே பிள்ளை, அது சற்று நெருக்கமான இடம்தான், நெருக்கமான சூழ்நிலையில். ஆனால் அந்த இடத்திலையும் தேவனை குறி சொல்ல கர்த்தர் பாராட்டினார். நீங்கள் யார்? முதலாவது சொன்னேன், நீங்கள் யார் என்றால் ஆண்டவரை சேவிக்க அழைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, சிலுவையிலே அறையப்பட அழைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கும்படி வெட்கப்படேன். அவர் யார்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஒரு நாளும் வெட்கப்படாதவர். நான்காவது குறிப்பு 2 தீமோத்தேயு 1:12 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:12 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அடுத்த குறிப்பு 1 கொரிந்தியர் 9:22. 1 கொரிந்தியர் 9:22 தான் யார் என்பவர் சொல்லுகிறார். அதாவது பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் பலவீனருக்கு பலவீனான போலானேன், இப்படியாகும் சில ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். தான் யார் என்று அவர் சொல்லுகிறார். நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். இட் இஸ் நாட் a spirit of compromising. ஒத்துப்போகிற வாழ்க்கை அல்ல, எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை மிக அழகா இருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட வார்த்தை, ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன், எல்லாருக்கும். அதாவது இது அநேகர் இப்படி சொல்றாங்க, காம்ப்ரமைசிங் அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறேன் 9:22
பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்காக. அவனுடைய அந்த கருத்து என்னவென்றால், நான் மாமிசம் புசிப்பது ஒருவனுக்கு இடர் உண்டாக்கும் இருக்குமானால் மாமிசம் புசியாதிருப்பேன். திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய உடை, உடைய கவர்ச்சி, உங்களுடைய இந்த நவநாகரிகங்கள் அடுத்தவர்களுக்கு பலவீனத்தை உண்டு பண்ணுமானால் ஸ்டாப் இட். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்ம நோக்கம் எப்படி ஆகிலும் ஜனங்களை ஆதாயம் பண்ண வேண்டும். கவனிங்கள். சில பேர் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. மீச எடுத்தா அது பரிசுத்தமா? கவனிங்கள். ஜிபா போட்டா பரிசுத்தமா? ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. உங்களால் செய்ய முடியாத ஒன்றை இன்னொரு செய்கிறார், அதற்கு நீங்கள் விளக்கம் கற்பிக்க வேண்டாம். இன்னைக்கு மிகப்பெரிய டிபேட், நகைகளை கட்ட வேண்டுமா? அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை உங்களால் செய்ய முடியவில்லை, அவரால் செய்கிறார். டோன்ட் கிவ் கமெண்ட்ஸ், டோன்ட் கிரிட்டிசைஸ். உங்களால் செய்ய முடியல, எதையும் விட முடியலையே. ஒரு சின்ன அற்ப காரியத்தை விட முடியல, ஒரு சீரியலை விட முடியலையே, ஒரு ரீல்ஸ் பார்க்கறதை விட முடியல, எத்தனையோ காரியங்கள் விட முடியாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் பலவீனரை ஆதாயம் பண்ணும்படி. அந்த வார்த்தை என்ன கவனிக்க வேண்டும். கவனிகள். நீங்கள் செய்து உங்கள் பகுதியில் நியாயமா இருக்கலாம், உங்கள் காரியங்கள் உங்களுக்கு நியாயமா இருக்கலாம். அப்படி நினைக்கவில்லை, இப்படி யோசிக்கவில்லை, அது உண்மையா இருக்கலாம். ஆனால் அவர் பலவீனர். உங்களுடைய உடை, உங்களுடைய பேச்சு, அவர் உங்களை பார்க்கிற சில இடங்களில் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, அது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஆனால் அவங்க ரொம்ப பலவீனம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பலவீனர் மத்தியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். பலவீனர் மத்தியிலே வாழ்கிறோம். குடும்பத்தில் பலவீன மக்கள் இருக்கிறார்கள். கணவனைப் போல மனைவி இல்லை, மனைவியைப் போல கணவன் இல்லை, பிள்ளைகளைப் போல பெற்றோர் இல்லை. ஒரே குடும்பத்தில் பிறந்த ஒரு 3 பேர், வித்தியாசமான கேரக்டர், வித்தியாசமான சுபாவங்கள். திருமறை சொல்லுகிறது, பலவீனரை ஆதாயம் பண்ணும் நோக்கமே அதுதான். அவனை காலம் முழுக்க பலவீனா இருக்க தேவன் விரும்பவில்லை, அவனை ஆதாயம் செய்யும்படி. அவனும் தேவனுக்கு சொந்தமானவன், அவனும் தேவனால் படைக்கப்பட்டவன், அவனுக்கும் தேவராஜ்யம் சொந்தம், அவனுக்கும் பரலோகம் தேவை. இந்த வார்த்தை சொல்கிறேன், ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. அடுத்த வார்த்தை, பலவீனருக்கு பலவீனை போல. should not make me wrong concept. அவர் குடிக்கிற, எனவே நான் குடிக்கிறேன், அப்படி அல்ல, அப்படி அல்ல. அது சொல்லப்பட்டது நோக்கம் என்னவென்றால், அவரை ரட்சிக்கும்படி. திரும்ப திரும்ப உன்னுடைய உடை, உன்னுடைய சிகை அலங்காரம், உன்னுடைய ஸ்டைல், இது அடுத்தவருக்கு பலவீனங்களை உண்டு பண்ணுமானால் அவரே பண்றார், நான் ஏன் பண்ணக்கூடாது? அவர் எப்படி சபைக்கு வரார், நான் வரக்கூடாது? இல்லை என்பவர்களே, உங்களை பார்த்து ஒருவர் முன்னேற வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. ஏதோ பவுல் சொல்லுகிறான், நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாயிருக்கிறோம். உங்களை பார்க்கும்போது உங்கள் வாசனை வீசப்பட வேண்டும். தேவன் சொன்னார், உலகத்துக்கு ஒளியாயிருங்கள், உப்பாயிருங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியாகிலும் சிலரை நான் ரட்சிக்கும்படி. இது ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, திங்ஸ் டு ஆல் மேன், ஐ மேக் திங்ஸ் டு ஆல் மேன். அவங்களுக்கு கவனிங்க, அப்படித்தான். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதுக்காக நீங்க தவறான ஒரு வழிக்கு போக வேண்டாம். இல்லை, உங்கள் பாதையை கர்த்தர் கொண்டு வருவார். ஒருவேளை அவருக்கு அது பலவீனமா, அது அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஜஸ்ட் லீவ் இட். அது என்ன செய்ய தெரியுமா? 2 வார்த்தையை ஆகியவன் பயன்படுத்துகிறார். அவர்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுகிறீர்கள். 2வது, அவர்களை ரட்சிக்கிறீர்கள். எத்தனை பெரிய வாய்ப்பு இல்லையா? ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் வருவதில்லை, அது எல்லாருக்கும் சொந்தம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அவரை ஆதாயம் பண்ணுகிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, கோடிக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணப்படுகிறது, ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யப்பட முடியவில்லை. இந்த படைமுயற்சி கூட்டங்களில, இந்த மாஸ் குருசேட், கோடிக்கணக்கான பணங்கள் செலவழிக்கப்படுகிறது. முடிவு என்ன? ஒரு மனிதனை ரட்சிக்க முடியவில்லையே. எனக்கு தெரியும், நிறைய கூட நடத்திருக்கிறேன் ஆரம்ப நாட்களில். அதில் ஒரே ஒருவர் தான் இன்றைக்கும் ஆண்டுக்குள்ள இருக்கிறார். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களிலே நம்முடைய நோக்கம், ஆல் ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன். ஆங்கிலத்தில் வித்தியாசமான வார்த்தை. அவர்களுக்காக என்னையே நான் மாற்றிக்கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்களுக்காக. அதுக்காக நீங்க தவறான புரிந்து கொள்ளலாம். என் கணவர் அப்படி இருக்கிறார், நான் அப்படி இருக்கிறேன். அவர் விக்கிர ஆராய் பண்ணுகிறார், நான் விக்கிர ஆராய் பண்ணுகிறேன். அப்படி அல்ல. அவரை ஆதாயம் செய்யும்படியா. உங்கள் காரியங்கள் அவருக்கு பலவீனமா இருக்குமானால், உங்கள் காரியங்கள் ஏற்புடைய இல்லாமல் இருக்குமே ஆனால், ஜஸ்ட் லீவ் இட். அவருக்காக. எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். மனைவிமார்கள், அவர் கணவர் வெஜிடேரியன், இந்த நான் வெஜிடேரியன், அதை ஆண்டருக்கு விட்டு இருக்கிறாங்க. அதே போல
அந்த கணவர் தன் மனைவிக்காக எத்தனையோ காரியம் விட்டுருக்கிறாங்க. அதனுடைய முடிவு என்னவென்றால் இன்னைக்கு குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்க. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு கணவன்மார்களே, என் அன்பு இல்லத்தரசிகளே, நம்முடைய நோக்கம் என்னவென்றால் ஆதாயம் பண்ண வேண்டும். எனவேதான் பேதுரு சொல்லுகிறார், போதனை இன்றி ஆதாயம் செய்யப்படுவது. how to do that? உடைய வாழ்க்கை, உடைய லைஃப் ஸ்டைல், the way you behave, உடைய பேச்சு, நடை, உடை, இதெல்லாம் ஒரு ஆதாயம் பண்ண முடியும். ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். என் குடும்பத்தில் நான் தான் ஆண்டை முதல்ல ஏற்றுக்கொண்டேன். பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல ஏளனங்கள், விமர்சனங்கள், பதிலே சொல்ல முடியாது. 17 வயது, அவன் நினைத்ததெல்லாம் தவறான எண்ணம். ஏதோ ஒரு கிறிஸ்துவ பெண்ணோடு தொடர்பு இல்லை. 17 வயதில் அது எப்படி சாத்தியம்? கவனிங்க, சாத்தியமா என்பது பெரிய கேள்விக்குறி. அந்த எண்ணமே இல்லை. அதுதான் எங்களுடைய குடும்பத்தாருடைய எண்ணமே. ஏதோ ஒரு தொடர்பு, கிறிஸ்துவ குடும்ப பெண்ணோடு தொடர்பு. அது உலகத்துல எல்லாரும் நினைப்பது சகஜம்தான். அது எங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் கூட கேட்கும். ஆனால் ஒன்று தெரியும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம், என்னுடைய அமைதி, the way that I behave, என்னுடைய நடத்தை, இன்றைக்கு அந்த குடும்பமே கர்த்தருக்கு ஆதாயம் செய்யப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்கிறேன், ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன். தமிழ் கொஞ்சம் ஆங்கிலத்தில் வித்தியாசமா இருக்கிறது. அவர்களுக்காக எதையும் செய்ய துணிந்தேன். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் 1 மைல் உன்னை பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ. அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அவனுக்குள்ளே அந்த எண்ணம் வரும். அவனுக்குள்ள அந்த எண்ணம் வரும். அவனுக்குள்ளே ஆண்டவர் எல்லாருக்குள்ளே மனசாட்சி வைத்திருக்கிறார். எல்லாருக்குள்ள சிந்திக்கும் திறனை வைத்திருக்கிறார். they will think one day, இவ்வளவு நம்ம பேசணும், இவ்வளவு பாடுபடுத்தணும், இவ்வளவு வேதனைப்படுத்தணும், ஆனா இன்னும் அவரை நேசிக்கிறாரே, இன்னும் என்னோடு கூட உறவு வைத்திருக்கிறாரே, இன்னும் என்னை சந்திக்கிறாரே. ஊழியம் அதுதான். எல்லாரும் ஏற்றுக்கொள்வதில்லையே. ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுவதற்கு எவ்வளவு கடினம். நான் எல்லாம் 2 வருஷங்களுக்கு மேலாக என் நண்பரை நான் பாடுபடுத்தினேன். விரும்புவதில்லை, அவரை பார்க்க விரும்பவில்லை, உறவை விரும்பவில்லை, அவருடைய பேச்சை விரும்பவில்லை. நான் தொடர்ந்து 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 அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன். திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆவியான் விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஐ மேட் ஆல் திங்ஸ். அவர்களுக்காக என்னையே நான் மாற்றிக்கொண்டேன். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரி, தவறான காரியங்களை மாற்றிக்கொள்வதில்லை. கணவன் உலகம், நான் உலகமா இருக்கிறேன், அப்படி அல்ல. அவருக்கு இது பிடிக்கல, லீவ் இட். சில குடும்பங்களை பாருங்களேன், தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன். குடும்பத்துல சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஒருவேளை ரேஷன் கார்டில் கணவன் மனைவியா இருக்கலாம், ஆனா உண்மையிலே கணவன் மனைவி இருக்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், live something which people doesn't like. அழகான வார்த்தை ஆங்கிலத்துல, ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன். தமிழ்ல கூட அழகா இருக்கிறது, எப்படி ஆகிலும், பை ஆல் மீன்ஸ். ஆண்டவர்களோடு பேசுவாராக. அடுத்த வார்த்தை போல் சொல்கிறார், who I am, நான் யார் என்பதை ரோமர் 11:13. அவர் யார் என்று அவரே சொல்லுகிறார். புறஜாதியாருக்காக நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். இது உங்களுக்கு ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். நான் யாருன்னு சொல்லுகிறார், ஐ am an apostle to the Gentiles. கவனிக்க வேண்டும். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் அப்போஸ்தலன் தன்னை அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரே ஒரு சபை, ஊழியமே இல்லை, ஆனா அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்பது பல அனுப்பப்பட்டவன் என்ற வார்த்தை உண்மைதான். ஆனால் பல சபைகளை நிறுவி, பல ஊழியக்காரர்களை உண்டாக்கி, சித்து பாருங்கள், சாகும் வரை மெய்ப்பர் சுந்தரம் ஐயா, மெய்ப்பர் சுந்தரம், சாம் சுந்தரம், மெய்ப்பர் சாம் சுந்தரம், எம்எல் ஜபசிங், சகோதரர் எம்எல் ஜபசிங், சகோதரர் பேட்ரிக் ஜோஷுவா, யோசித்து பாருங்கள், பல சபைகளை ஸ்தாபித்தவர்கள் அவர்கள். அந்த அப்போஸ்தலன் என்பது அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே வேற. பல நிலைகளை கடந்து வந்தவர்கள். சுவிசேஷகராயிருந்து, மெய்ப்பனாயிருந்து, போதகராயிருந்து, தீர்க்கதரிசியாயிருந்து, பல சபைகளை ஸ்தாபித்து ஒரு முதிர்ச்சி. இன்றைக்கு ரொம்ப துக்கமான விஷயம். யாரை பார்த்தாலும் இன்னைக்கு அப்போஸ்தலர். ஆப்பிரிக்க தேசத்துல எவரிபடி இஸ் an apostle. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, பவுல் சொல்கிறான், அதாவது அந்த வார்த்தை வாசித்து கேட்க கவனிங்கள். அதாவது புறஜாதியாருக்காக நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு துக்கமான ஒரு விஷயம்,
நம்முடைய அதிகப்படியான ஊழியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான். ஒரு கூட்டம் நடக்கிறது, அதுல அதிகம் வருகிறவர்களும் கிறிஸ்தவங்க தான். ஒரு 5% கூட புறையா இருப்பார் என்ற கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டு காண்பதே பிள்ளையே, நாம் மாற்றிக்கொள்ள நாம் விரும்புவோம். ஜெபிப்போம், ஜெபிப்போம். நம்முடைய எல்லா கூட்டங்களிலும் அவர் தான் வருகிறார்கள். ரட்சிக்கப்பட அவர் தான் முன் வருகிறாங்க. கரங்களை உயர்த்த அவங்க தான் முன் வராங்க. என் நோக்கம் என்னவென்றால், திரும்ப திரும்ப என்னோட ஆரம்ப நாட்கள் 50 ஆண்டு கால என்னுடைய ஜெபம் இதுதான். பிற மதஸ்தவர்கள் மனம் மாற வேண்டும். கிறிஸ்தவம் ஒரு காலனி மதம் அல்ல. கிறிஸ்தவம் தாழ்த்தப்பட்ட மதம் அல்ல. உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள், பிற மதத்தினர் ஆண்டவர் அறிய வேண்டும். அதுதான் நம்முடைய ஜெபம். பயப்பட வேண்டாம். அவர்களுக்குள் கர்த்தர் ஆத்துமா வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே சிந்திக்கும் திறனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ போ, பயப்படாமல் பேசு. நம்முடைய நோக்கமே அதுதான். இல்லை அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டால் நம்மை விட வைராக்கியமா இருப்பார்கள். அந்த வசனம் அதில் சொல்லுகிறது, நான் வைராக்கியத்தை எழுப்பி நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு உங்களுக்கு உண்மை தெரியும் வைக்கிறேன். பாரம்பரிய கிறிஸ்து குடும்பத்திலிருந்து வந்தவங்களை விட இந்த பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியா ஜீவிக்கிறார்கள், வைராக்கியமா இருக்கிறார்கள். அதை நான் பல வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். பரம்பரை கிறிஸ்தவர், தாத்தா கிறிஸ்தவர், அப்பா கிறிஸ்தவர், அவருக்கு அந்த பாரம் இல்லை, உணர்வு இல்லை, அந்த வைராக்கியம் இல்லை. the zeal for God, ஆண்டவருக்காக. வேதத்திலே சபைக்கு ஒரு வைராக்கியம் இல்லை. ஏதோ வந்து போகிற மக்கள். ஏனென்றால் அவர்கள் பரம்பரை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க தாத்தா கிறிஸ்தவர், அப்பா கிறிஸ்தவர், அதுவும் ஊழியர் குடும்பத்துல பிறந்து விட்டால் கேட்கவே வேண்டாம். ஒரு அசதி, ஒரு நிர்விசார, எத்தனை சீலி கேட்டிருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே. ஆனால் இதே நிலையிலே ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு, எத்தனை பேர் சொல்லலாம். நம் தேசத்துல வாழ்ந்த பல தெய்வ மன்னர்கள், என்னை கவர்ந்தவர் டாக்டர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள். நான் அதாவது பாரம்பரிய கிறிஸ்துவை நான் மட்டுப்படுத்தி பேசவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். அது என் நோக்கம் அல்ல. அவர்களுக்கு இயற்கையாகவே அது இருக்கிறது. ஆனால் இவர் சொல்கிறார், நான் புறஜாதிகளுக்குள்ளே, அடுத்து என் இனத்தாருக்குள்ளே. ரெண்டு நமக்கு முக்கியம். நம்ம இனத்தாரும் முக்கியம், நம்முடைய புறஜாதி மக்களும் முக்கியம். இங்க சொல்கிறார், நான் அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பி. அன்பார்களே, நான் வைராக்கியமா இருந்தால் தான் அடுத்தவங்களுக்குள்ள வைராக்கியத்தை நான் எழுப்ப முடியும். என்னிடத்தில் இல்லாத ஒன்று இன்னொருக்கு கொடுக்க முடியாது. என்னிடத்துல இல்லாத ஒன்று இன்னொருக்கு நான் தர முடியாது. என் நோக்கம் அதுதான். இப்போ எனக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை என்றால் நான் அடுத்தவங்க வைராக்கியத்தை உருவாக்க முடியாது. இதனால கவனிக்க வேண்டும். ஜெபிக்காத ஒரு நபர் ஜெபிக்கிற மனிதரை எழுப்ப முடியாது. வேதத்தில் நாட்டமில்லாத ஒரு மனிதர் அடுத்தவர்களை வேத அறிவுள்ள மக்களாய் மாற்ற முடியாது. எனக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான். இந்த அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இம்பார்டேஷன், அதை புகுத்துவது. இன்னொன்று மேனிஃபெஸ்டேஷன், அதை வெளியரங்கமாக்குவது. அப்படியானால் என்னிடத்தில் இல்லாத ஒன்றை எப்படி நான் புகுத்த முடியும்? திரும்ப சொல்லுகிறேன், அன்பை பற்றி பேசுறாங்க, அன்பே இல்லாதவங்க. ரொம்ப வேடிக்கை என்னன்னா, பொறுமை இல்லாதவங்க பொறுமை பற்றி பேசுறாங்க. 20 சண்டை, அதிகமான மூர்க்கம், அதாவது ஹையஸ்ட் டெம்பர். ஆனால் அவங்க சமாதானத்தை பத்தி பேசுறாங்க, அவங்க பொறுமை பத்தி பேசுறாங்க. துக்கமான ஒன்று. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என் அன்புதே பிள்ளையே, உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் தர முடியாது. யூ கேன் இம்பார்ட் வாட் யூ ஹேவ். உங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் தர முடியும். எனவே முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதை மற்றவர்களுக்கு தாருங்கள். 7வது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 15:9. எல்லாரும் கவனிக்க வேண்டும். ஐ எம் த லீஸ்ட் இன் அப்போஸ்தல். அவர் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனா இருக்கிறேன். இன்றைக்கு அந்த எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. நான் பெரியவன், ஏகப்பட்ட டைட்டில், முன்னுக்கும் பின்னுக்கும் எத்தனை வேஷங்கள். அது யாரை குற்றப்படுத்த விரும்பவில்லை. அவருடைய தலைப்பாகை, கையில ஒரு கோல், ஒரு கழுத்துல ஒரு பெரிய சங்கிலி இருக்கட்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அவர் சொல்லுகிறார், நான் சிறியவனா இருக்கிறேன். 3ஆம் வானம் வரைக்கும் போனவர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மெய்ப்பன், ஒரு சிறந்த வேத போதகர், ஒரு சுவிசேஷகர், பல சபைகளை ஸ்தாபித்தவர், மிகப்பெரிய செல்வந்தர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். சொல்ல, ஐ எம் த லீஸ்ட். இன்னைக்கு எல்லாருமே பிரிவா இருக்க வேண்டும். ஊழியர் கூட்டத்தில் கூட பாருங்க, இன்னைக்கு இத்தனை ஊழியர் கூட்டத்துக்கு என்ன காரணம்? ஐக்கியங்களுக்கு ஒரு பிரிவினை. அவருக்கு அந்த பதவி இல்லை, அவருக்கு அங்கு வாய்ப்பு இல்லை, ஜெபிக்க வாய்ப்பு இல்லை,
மிகப்பெரிய துக்கம் என்னவென்றால் இந்த ஊழியக்கூடங்களிலே கவனியங்கள், ஜெபிக்கிறவருடைய போட்டோ, ஜனம் மாநாடு நடத்துகிற போட்டோ, முடிவு ஜபம் நடத்துகிற ஒரு போட்டோ, செய்தியாளர் போட்டோ, அங்க இருக்க அத்தனை பேர் புகைப்படங்களும் வருகிறது. அப்படின்னா அவர் வருவார். மைக் எல்லாருக்கும் மைக் தர வேண்டும். மைக் தரலன்னா அவருக்கு அவர் முகமே மாறுகிறது. அது முன்வரிசையில் அமர வேண்டும், முன்னால் மேடையில் உட்கார வேண்டும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். முதன்மையா இருக்க விரும்பாது, முதன்மையா இருப்பது தவறு அல்ல, ஆனால் முதன்மையா இருக்க விரும்புவது தவறு. ஒன்றை கவனித்து கேட்க வேண்டும். முதன்மையாய் இருப்பது தவறல்ல, முதன்மையா இருக்க விரும்புவது தவறு. டோன்ட் ட்ரை டு பி த ப்ராமினன்ட் பர்சன். கர்த்தர் ஆக்குவார். பவுலடியான் சொல்லுகிற அந்த வார்த்தை, நான் மிகவும் சிறியவனா இருக்கு. அடுத்த வார்த்தை சொல்கிறார், அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எத்தனை பெரிய தாழ்மை! தாழ்மை என்பது பேச்சில் அல்ல, இட் ஷுட் பி இன் யுவர் லைஃப். தாழ்மை என்பது உன்னுடைய பேச்சில் மட்டுமல்ல, சிந்தையில், உணர்வில், உன்னுடைய நடையில். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இங்கே ஒரு 8 காரியங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். 8 காரியங்கள். நம்பர் 1, ஐ ஆம் வாட் ஐ ஆம். நான் யாரா இருக்கிறேன்? முதல் குறிப்பு, நான் யாரா இருக்கிறேன்? அவரை சேவிக்கிறவர், அவருக்கு ஊழியம் செய்வராக இருக்கிறேன். 2வது, நான் யார் என்றால் சிலுவையில் அறையப்பட்டவன். 3வது, நான் யார் என்றால் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதவன். 4வது, அன்பான தேவ பிள்ளைகளே, பாடுகளை அனுபவிக்க அழைக்கப்பட்டவன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பாடுகளை சந்திக்க, பாடுபட அழைக்கப்பட்டவன். பாட்டு பாட அல்ல, பாடுகளை சந்திக்க, பாடுகளை அனுபவிக்க. அடுத்த வார்த்தை 1, who I am, நான் யார் என்றால் பலவீனரை ஆதாயம் செய்யும்படி. என் நோக்கமே, ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன், எல்லாருக்கும் எல்லாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் பி ஹேவ் எ ராங் சென்ஸ். தவறான புரிந்து கொள்ள தேவையில்லை. ஒருவருக்கு அது தேவையில்லை, விட்டு விடுவோம். அடுத்தபடி நான் யார் என்றால், எப்படியாகிலும் சிலரை வைராக்கியத்துக்குள்ளே எழுப்பி, சிலரை அந்த எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அவருக்குள்ளே டு புட், டு இம்பார்ட். தொடர்ந்து அடுத்த வார்த்தை, நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் த லீஸ்ட். இன்னைக்கு எல்லாருமே நினைக்கிறாங்க ஐ எம் த சூப்பர் ஸ்டார். இல்லை, எல்லாரும் சூப்பர் ஸ்டாரா மாற முடியாது. ஊழியத்துல கூட கர்த்தர் யாரை வைக்க விரும்புகிறா அவராக இருப்பார்கள். கர்த்தர் உங்களை யாரை இருக்க அவரே இருங்க. உண்மைதான். சில செய்திகள் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள், சில செய்திகளை 100க்கும் குறைவான மக்கள் பார்க்கிறார். அது பிரச்சனை அல்ல. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, சில சபைகள் மெகா சபைகள், சிலர் கொஞ்சம். என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்கள், அவருடைய கடைசி காலத்தில் அவரை சந்தித்தேன். அவர் மரிக்கும் தருவாய்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் சொன்ன ஒரு வார்த்தையை ரொம்ப சிந்திக்க வைச்சது. என்ன சொன்னார் என்று சொன்னால், என் பெயரை சொல்லி ஸ்டீஃபன், நான் ஒரு மெகா சபையை ஸ்தாபிக்க நான் அழைக்கப்படவில்லை, அப்படிப்பட்ட அழைப்பு எனக்கு இல்லை. ஆனால் உங்களை போன்ற ஊழியர்களை உருவாக்க கர்த்தரை பயன்படுத்தினாரே, அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கிருந்து வந்தவர்கள் தமிழகத்தில், இந்தியாவில் மிகப்பெரிய பிரபலமான போதகர்கள், பெயர்களை சொல்ல நான் விரும்பவில்லை. இன்றைக்கு தமிழகத்திலே மிக அறிமுகமான பிரபலமா இருக்கிற அத்தனை பேரும் அவரால் அந்த தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், மாற்று கருத்தே இல்லை. அப்படியா நான் யோசித்து பாருவார். இஸ் நாட் எ மெகா பாஸ்டர், பட் இஸ் த கோச்சர் ஃபார் த சாம்பியன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.